வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்டை ஆப்ஷனல் பாடமாக எடுக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்டை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. பிஎஸ்ஐஆர் ஆப்ஷன் கொஞ்சம் டஃப்பான ஆப்ஷன், சிலபஸ் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும், தியரி பார்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் நிறையா படிக்கணும், அது இல்லாமல் இந்த சிலபஸ்குள்ளே டைவர்ஸாக நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இருக்குது. அது இல்லாமல் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷன் சம்மந்தமாக நிறைய மித்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணணும், கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப டைனமிக்காக இருக்கும், இன்டெப்த்தாக படிக்கணும். அது இல்லாமல் இந்தியன் பாலிட்டிக்ஸையும் நம்ம ஃபுல்லாக படிச்சிருக்கணும், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே நம்ம இதை தரவாக படிச்சிருக்கணும். இப்படியெல்லாம் மித்ஸும் இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆப்ஷனல் ரிலேட்டிவ்லி ஈஸியர் ஆப்ஷன். இதுதான் உண்மை. இந்த சப்ஜெக்டுடைய நேச்சரை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த சப்ஜெக்டை ஈஸியாக மாஸ்டர் பண்ணிடலாம். சிலபஸ் பார்க்குறதுக்கு தான் வேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அப்ரோச் கரெக்டாக இருந்தால் இதை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக குறைஞ்ச காலத்திலே கவர் பண்ண முடியும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு சில முக்கியமான கைட்லைன்ஸோ டிப்ஸோ நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கைட்லைன், இந்த பிஎஸ்ஆர் ஆப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் குறைஞ்சபட்சம் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜிஎஸில் ஒரு பேஸ் போட்டதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த வருஷம் அப்ராக்சிமேட்டாக ஜூன் மாதம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூன் மாதம் ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷனும் ஆரம்பிச்சிருவாங்க. இது பெரிய தப்பு. காரணம் என்னன்னா ஜிஎஸில் குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு பேஸ் இருக்கணும், ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும். மெயினாக பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் ஓரளவுக்கு நாலேஜை அப்டெயின் பண்ணால் தான் அதை வச்சு ஆப்ஷனல் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்மளால் படிக்க முடியும். ஆனால் இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷனாக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். இந்த தப்பை தயவுசெய்து பண்ணிடாதீங்க. பிஎஸ்சிஆருக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷனுக்கும் நீங்கள் இப்படி தான் படிக்கணும். குறைஞ்சது ஒரு 2 மாதம் ஜிஎஸில் பேஸ் போட்டதுக்கப்புறம் தான் ஆப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். நான் எப்போயுமே இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன். அதுவும் மெயினாக இந்த சோஷியல் சயின்சஸ் இருக்கு இல்லையா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, அப்புறம் பிஎஸ்சிஆர், இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 மாதம் பேஸ் போட்டதுக்கப்புறம் ஆப்ஷனில் ஆரம்பிக்கிறது தான் கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும். உதாரணத்துக்கு கிராஸ் ரூட் டெமோக்ரஸி இந்த டாப்பிக்கை நீங்கள் ஜிஎஸில் படிப்பீங்க, பாலிட்டியில் படிப்பீங்க. அந்த நாலேஜ் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இருந்தால் தான் அதுக்கப்புறம் பிஎஸ்ஐஆர் சிலபஸ்க்குள்ளே இருக்க கிராஸ் ரூட் டெமோக்ரஸிங்கிற டாப்பிக்கை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபர்தராக நீங்கள் இதுக்குள்ளே அதை படிக்க முடியும். ரைட்டா? செகண்ட் கைட்லைன், இந்த சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ராப்பரான சீக்வன்ஸில் படிக்கணும். இதை நிறைய பேர் உணர்றதில்லை. நிறைய பேர் பண்ணுற தப்பு, பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ராப்பர் சீக்வன்ஸ் என்ன? இதுதான் ப்ராப்பர் சீக்வன்ஸ். முதல்ல பேப்பர் 1 இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பேப்பர் 1ல் பொலிட்டிக்கல் தியரியை கவர் பண்ணணும். பொலிட்டிக்கல் தியரியை ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக கவர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் சப்ஜெக்டை ஆல்மோஸ்ட் மாஸ்டர் பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த பகுதி சிலபஸ்க்குள்ளே இருக்க மற்ற பகுதியோட கனெக்ட் ஆகும். அல்டிமேட்டாக ஒட்டுமொத்த சப்ஜெக்டை இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் இதை முதல்ல நீங்கள் முடிக்கணும். பொலிட்டிக்கல் தியரிக்குள்ளே எந்த ஏரியாஸ் வரும்னா திங்கர்ஸ் பார்ட் வரும், கீ கான்செப்ட்ஸ் வரும், லிபர்ட்டி, ரைட்ஸ், ஈக்வாலிட்டி, ஜஸ்டிஸ், இதெல்லாம் வரும். அடுத்தது பொலிட்டிக்கல் தியரி, இதை முதல்ல முடிச்சிருங்க. அடுத்தது நீங்கள் எங்கே போகணும்னா பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸை படிக்கணும். கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ், ஸ்டேட் இன் கம்பேரிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ், பாலிட்டிக்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். முதல்ல பேப்பர் 1 பொலிட்டிக்கல் தியரி முடிச்சிட்டிங்கன்னா இந்த 3 ஏரியாஸை படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸை பார்த்து போயிடுவாங்க. பேப்பர் 1 தியரியை முடிச்சிங்கன்னா கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ரொம்ப ஈஸியாகிடும். இதில் படிக்கிறது தான் மேற்கொண்டு அதில் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆனால் அதை நீங்கள் ஃபர்தராக டைனமிக்காக படிப்பீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இந்த 2வது பார்ட்டை முடிச்சதுக்கப்புறம் 3ஆவதாக நீங்கள் எங்கே போகலான்னா பேப்பர் 1 செக்ஷன் பி, இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாலிட்டிக்ஸ், இதை படிக்க ஆரம்பிக்கலாம். இது படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். அதோடு சேர்த்து தேவைப்பட்டால் சைமில்டேனியஸாக பேப்பர் 2ல் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதி இது என்னென்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் இந்த சீக்வன்ஸில் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுதான்
செகண்ட் கைட்லைன். தேர்ட் கைட்லைன் பிஎஸ்ஏஆர் ஆன்சர் ரைட்டிங். இது சொல்லப்போனால் ஈஸியானது, ஆனால் நிறைய பேர் இதை காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. திங்கர்ஸை நிறைய எழுதணும், கோட் பண்ணணும், அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதணும் அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்படிலாம் நீங்கள் மண்டையை போட்டு உடச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் திங்கர்ஸ், அவங்களுடைய கோட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எந்த பேப்பரில் எழுதணும்னா பேப்பர் 1 அதுலேயும் செக்ஷன் 7 தான் கொஞ்சம் அதிகமாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் பேப்பர் 1 செக்ஷன் பிலையும் சரி, பேப்பர் 2 செக்ஷன் பிலையும் சரி, நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த சப்ஜெக்டில் இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஜிஎஸ்ல படிக்கிறீங்கல்ல, அதை அப்படியே நீங்கள் இந்த சப்ஜெக்ட்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ ஜிஎஸ்ல படிக்கிற அந்த ஏரியாஸ் எல்லாமே இந்த பிஎஸ்ஏஆர் பேப்பர் செக்ஷன் பி இன் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இதுக்கு யூஸ் ஆகும். இந்த பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நாலேஜை யூஸ் பண்ணலாம். அதோடு சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் சேர்த்து இன்கார்பரேட் பண்ணலாம். இந்த செக்ஷன் பி இன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இதில் நீங்கள் திங்கர்ஸை நிறைய எழுதணும்னு அவசியம் இல்லை, எழுதணும் அளவாக எழுதினா போதும். ஆனால் இதில் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஜிஎஸ் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபேக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த செக்ஷன் பி இது ஒரு பெரிய அட்வான்டேஜ், இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பிஎஸ்சிஆர் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் அந்த ஆப்ஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சினர்ஜி. பேப்பர் 1 பேப்பர் 2 இதில் இருக்கக்கூடிய செக்ஷன் பி இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ஜிஎஸ்ல படிக்கிற அந்த விஷயங்களை அப்படியே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பேப்பர் 1 செக்ஷன் பியில் நீங்கள் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் படிக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் உள்ள இருக்கும். ஆனால் அந்த ஜிஎஸ்ல படித்த நாலேஜை நீங்கள் பொலிட்டிக்கல் தியரியோட சேர்த்து நீங்கள் எழுதியிருக்கணும். அதே போல் தான் பேப்பர் 2 செக்ஷன் பியும். ஜென்ரல் ஸ்டடீஸில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, அதை அப்படியே நீங்கள் பேப்பர் 2க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் தியரி இதோட சேர்த்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சிலபஸ் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஜிஎஸ்ல படிக்கிற நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்துடலாம். அதே நேரத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு நீங்கள் படிக்கிற விஷயங்களை ஜிஎஸ்க்கும் கொண்டு போகலாம். இது இன்னொரு அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் வந்து 3 ஜிஎஸ் பேப்பரில் இருக்குது. ஜிஎஸ் பேப்பர் 1, ஜிஎஸ் பேப்பர் 2, ஜிஎஸ் பேப்பர் 3. பிஎஸ்சிஆரில் கெயின் பண்ணுற நாலேஜ் ஜிஎஸ் பேப்பர் 1 இதில் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும். சோஷியலிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம், இந்த டாபிக்ஸை நீங்கள் பிஎஸ்சிஆரில் நல்லா ஸ்ட்ராங்காக இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் ஜிஎஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேப்பர் 1ல் சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், இதுக்கும் பிஎஸ்சிஆரில் அப்டைன் பண்ண நாலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு கேஸ்ட், எத்னிசிட்டி இதெல்லாம் நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம். அடுத்து விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ், அடுத்தது வெல்ஃபேர், இதெல்லாம் பேப்பர் 1க்கு யூஸ் ஆகும். அடுத்தது பேப்பர் 2. பேப்பர் 2 தான் பிஎஸ்ஏஆர் நாலேஜ் அதிகமாக யூஸ் ஆகும். எந்த ஏரியாஸில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கம்பேரிசன் வித் அதர் கண்ட்ரிஸ் இதுக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷரி இந்த ஏரியாஸ்க்கும் யூஸ் ஆகும். அடுத்தது சிவில் சர்வீசஸ் இன் டெமோக்ரஸி, இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதியான இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஆனால் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் நீங்கள் ஜிஎஸ்ல ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, அதை நீங்கள் பிஎஸ்சிஆருக்கு யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி பிஎஸ்சிஆரில் நீங்கள் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறத தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜிஎஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2ல் மேக்ஸிமம் அட்வான்டேஜ் இருக்குது ஜிஎஸ்க்கும் பிஎஸ்சிஆருக்கும். அடுத்தது ஜிஎஸ் பேப்பர் 3. ஜிஎஸ் பேப்பர் 3ல் எந்த ஏரியாஸ்க்கு நமக்கு பிஎஸ்சிஆர் நாலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் டெவலப்மெண்ட் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்டர்னல் செக்யூரிட்டி, இதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரெட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். அது இல்லாமல் எந்த ஏரியாஸ்க்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ரிலேட்டட் டாபிக்ஸ், எக்ஸாம்பிள் நியூக்ளியர் டிப்ளமசி, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் எத்னிக் கான்ஃப்ளிக்ஸ் இந்த பார்ட்டுக்கும் பிஎஸ்சிஆர் நாலேஜை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி எத்திக்ஸ் பேப்பருக்கும் பிஎஸ்சிஆர் நாலேஜ் யூஸ் ஆகும். நீங்கள் எதை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திங்கர்ஸ் படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு டாக்டர் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, ஜே ரூசோ, இமானுவேல் காண்ட், அண்ணா ஆரண்ட், இந்த திங்கர்ஸுடைய ஃபிலாசபி ஹெவியாக எத்திக்ஸ் பேப்பருக்கு யூஸ் ஆகும். நீங்கள் தனியாக எத்திக்ஸ் பேப்பருக்கு இந்த திங்கர்ஸை செப்பரேட்டாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு
பிஎஸ்ஏஆர் நாலேஜ் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிஎஸ்ஏஆர் சப்ஜெக்டை பார்த்து பயப்படாதீங்க, சிலபஸை பார்த்து பயப்படாதீங்க, உள்ளே இருக்க டாபிக்ஸை பார்த்து பயப்படாதீங்க. பிஎஸ்ஏஆர் சிலபஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் அண்ட் செக்ஷன் அதுக்குள்ளே இருக்க கார்லேஷனை புரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஜிஎஸ்க்கும் பிஎஸ்ஏஆர் ஆப்ஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கார்லேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் நீங்கள் ஈஸியாக மாஸ்டர் பண்ணிடலாம். நன்றி.